அதிகரித்து வரும் தெருநாய்களின் அட்டூழியம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடித்து குதறும் அவலம். நாயின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள வட தொரசலூர் கிராமத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பல்வேறு விதமான நாய்கள் தெருவில் சுற்றித் திரிந்து வருகின்றன. இந்த தெரு நாய்கள் வீட்டில் உட்கார்ந்து இருப்பவர், தெருவில் நடந்து செல்பவர்கள், பள்ளி மாணவர்கள், கை குழந்தை என பாரபட்சமின்றி கால், தொடை, இடுப்பு உள்ளிட்ட இடங்களில் கொதறி கடித்து உள்ளது. நடமாட முடியாத அளவிற்கு நாய் தொல்லை இருப்பதாக கதறுகிறார் அம்புரோஸ். இந்த ஊர்ல பெரிய நாய்கள் தொல்லை சார். நடமாட முடியல சார். இந்த பக்கம் வெளியில வீட்டுல இருந்து வரத பெரிய அச்சமா இருக்கிறது சார். வடதொரசலூர் காலனி வசிக்கும் மக்கள் மட்டும் 9 பேர் சார். பிசி ஐனார் கோயில ஒரு 3 குழந்தைகள் சார். பிசி ஏரியாவில் வந்து அது ஒரு 3 பேர் சார். கால்நடை கோயி சார். அது நேரடியாவே நீங்க வந்து பாருங்க சார். வந்து எல்லாமே நேரடியாக காமிச்சுக்கிட்டோம். இந்த மக்களை இந்த பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக எங்களுக்கு எடுத்து இந்த இருக்கிற மக்கள் குழந்தைகளை காப்பாற்றணும். இருக்கிற தெருநாய்களுக்கு உடனடியாக நடவடிக்கணும்னு சொல்லி தயவு செய்து கேட்டுங்க சார். ஒவ்வொரு நாளும் நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிற அச்சத்தோட வாழறோம் சார். இந்த பகுதியில நாங்க என்னை நாய் கடித்து விட்டது, நாய்களிடமிருந்து மக்களை காப்பாத்துங்கள் என்று கூறுகிறார் மணிமேகலை. சேலிலிருந்து வந்துட்டு அந்த வெறி பிடிச்ச நாய் கடிச்சிருச்சு தொடையில. நான் ஊசி போட்டு வந்தேன். ஊராட்சி மக்களை இதை காப்பாற்றுங்க. ஆங்காங்கே சுற்றி தெரியும் இந்த தெருநாய்களை பிடித்து செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் நித்யா. வயசானவங்க வந்து ஒண்ணுமே முடியாம அவங்க ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்து தெருநாய் திடீர்னு வந்து உடம்புக்குள்ள அவங்களுக்கு கடிச்சிருக்குது. அவங்களால ஒண்ணுமே முடியல. அவங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. அவங்களால திடீர்னு அவங்களுக்கு எல்லாம் இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து நிதி உதவி வந்து தரணும்னு நாங்க வந்து கேட்டுக்கொள்கிறோம். இதுல வந்து இந்த ஒரு 1500 பேர் நாங்க இருக்கிறோம். இதுல வந்து எங்க ஊர்ல வந்து தெருநாய் வந்து ஜாஸ்தி இருக்குது. வந்து நீங்க வந்து அந்த தெருநாயை வந்து பிடிச்சிட்டு போய் நடவடிக்கை எடுங்க. ஊராட்சி மன்றத்தில் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், எல்லா இடத்துலையும் சொல்லி பார்த்துட்டோம். எதுவுமே அவங்க எதுவுமே கேட்கல. நீங்க தான் எங்களுக்கு நல்லவை காண்பி. இந்த நாய்களின் தொல்லைக்கு நிரந்தர முடிவை எதிர்பார்ப்பதாக கூறுகிறார் சத்யா. ஊராட்சி வந்து காலையில வந்து தலைவர் வந்து பார்த்தாரு. ஏனோ தோணுன்னு பார்த்துட்டு தான் போனாங்களே தவிர சரியான முறை எங்களுக்கு வந்து பதில் கிடைக்கல. சரிமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் 10 பேர் கிடைச்சிருக்கு. 10 பேருக்குமே நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும். தெரு நாய்களை பிடிக்கணும். எங்க ஊர்ல வந்து அந்த தெரு நாய் இனிமே இருக்கக்கூடாது. தெரு நாய்களால் அவதியுறும் இந்த மக்களுக்கு அரசு உதவிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சும்மா வயசானவங்க ஒரு பாட்டி உக்காந்து இருந்தாங்க. வந்து நாய் அங்கிருந்து வந்து உடம்பெல்லாம் கொதறி வச்சிச்சு. நாய் ஜாஸ்தி அதிகமா இருக்கு. இது வந்து சின்னவங்க பெரியவங்க பார்க்காம கடிக்குது. வழியில போக கூட முடியல. ஸ்கூல் போற குழந்தைங்க, கடைக்கு போற குழந்தையும் காலை பிடிச்சி கடிச்சு வச்சுக்குது. அதனால வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் மூலமா இருந்து நீங்க எதனா உதவி செய்யணும். அவங்க வேலைக்கு கூட போக முடியாது. வீட்டுல உட்காந்து இருக்காங்க. இப்படி இருந்தா நாங்க எப்படிதான் வெளியே போறது, எப்படிதான் கடைக்கு போறது, பசங்களை எப்படி ஸ்கூல்ல அனுப்புறது, அதை நீங்க எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டு நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்க்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டு எந்த ஏற்பாடு பண்ணல. நாய் வந்து நீங்க நாய் வண்டி ஊருக்கு அனுப்பி நாய் எல்லாமே நீங்க பிடிச்சி போகணும். பாப்பா நேற்று விளையாண்டுட்டு இருந்தா, இங்கதான் விளையாண்டுட்டு இருந்தா வீட்டுக்கிட்ட. நாய் வந்து கடிச்சு ரொம்ப இதாயிடுச்சு. கள்ளக்குறிச்சி தான் போயிருந்தோம். ஊசி போட்டாங்க. இன்னும் நிறைய பேரை கடிச்சிட்டு இருக்கு. அந்த நாயை பிடிக்கணும். சத்தியம் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சந்திரகாந்துடன் சத்தியம் செய்திக்குழு.